ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா நேனோ காரில் வந்து நம்ம ரேடியேட்டர் கட்டணும்னா என்னென்ன பண்ணோன்னா முதல்ல வந்து பம்பரை ரிமூவ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா மேலே பம்பர் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு 3-4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் பண்ணிட்டு பம்பர் சைடில் டேஞ்சர் லைட் கட்டணும் உள்ள ஸ்க்ரூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாதிரி அந்த சைடு டேஞ்சர் லைட் கட்டணும் உள்ள ஸ்க்ரூ இருக்கும். கட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நேனோ காரில். இப்படி ரேடியேட்டர் ஃபேனும் ரேடியேட்டரும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரேடியேட்டரு கட்டுறதுக்கு இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட்டு, அது மாதிரி இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட், 4 போல்ட்டு கட்டணுன்னா நம்மளுக்கு ரேடியேட்டர் தனியாக வந்துடும். நம்ம ரேடியேட்டர் அந்த போல்டெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். உள்ளே அந்த ஷீல்டு முகத்து மேலே அதை கட்டிட்ட பிறகு இந்த மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா டாப் ஓஸும் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஓவர்ஃப்ளோ ஓஸும் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம ரேடியேட்டர் எடுத்துலாம். அதுக்கு இது இந்த போல்டு கட்டுறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கணும். அப்புறம் தான் நம்ம ரேடியேட்டர் இந்த போல்டெலாம் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு ஃபேன் மோட்டர் சாக்கிலாம் கட்டிட்டு வெளியே எடுத்துகிட்டு செட்டாக வெளியே வச்சு ஃபேன் மோட்டர் அந்த கைட்டு எடுத்துடலாம். ரேடியேட்டர் தனியாக வந்துடும், ஃபேன் மோட்டர் தனியாக வந்துடும். கைட்டு காட்டுறேன். நேனோ காரில் வந்து ரேடியேட்டர் கைட்டுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் நெட்டை லூஸ் பண்ணி கூலண்ட்டு நல்லா இருந்தால் கூலண்ட்டை வந்து பக்கெட்டில் எதனா பிடிச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாப் ஓஸையும் பாட்டம் ஓஸையும் கட்டியாச்சு. வந்து அந்த ஓவர்ஃப்ளோ டியூப் இருக்குல்ல, டியூப் ஓஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே 3 கட்டியாச்சு. கட்டிட்ட பிறகு நம்ம வந்து முக்கியமாக வந்து ஃபேன் மோட்டர் சாக்கிட்டு வந்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஃபேன் மோட்டர் சாக்கிட்டு கட்டிட்டுருங்க. ரேட் தூங்கும்போது மாட்டிக்கும். கட்டும்போது கட்டிட்டு நான் அந்த 4 போல்டு கட்டி ரேட்டு வெளியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்.